பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இந்த வாரம் நடந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல அபிஷியலா இப்ப ரஞ்சித் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாருங்க. சோ ரஞ்சித் அவர்களோட எவிக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இப்பொழுதைக்கு பிக் பாஸ் வீட்ல இருக்கிற கடைசி, அதாவது எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்க ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்ல நிறைய பேர் இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எவிக்ஷன் ஆயிட்டு ரஞ்சித் மட்டும் தான் இருந்தாங்க. இப்ப அவரும் எவிக்ஷன் ஆயிட்டாரு. சோ அவரு எவிக்ஷன் ஆவுறது எப்படி நடந்துச்சு? எப்பயாச்சும் ஒருத்தவங்கள யாரையாச்சும் காப்பாத்திட்டு தான் அதுக்கப்புறம் ஃபைனலா எவிக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை 11 பேரு நாமினேஷன்ல இருந்தும் டைரக்ட்டா எல்லா விஷயத்தையும் பேசுனதுக்கு அப்புறம் டக்குன்னு கார்ட எடுத்து ரஞ்சித் அவர்கள் தான் எவிக்ஷன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாரு. சோ யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படிதான் எவிக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிக் பாஸ் வீட்ல இருந்தவங்களுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சாட்டுக்கு இந்த வாரம் ரஞ்சித் அவர்கள் தான் எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது. சோ யாருக்குமே பெருசா சர்ப்ரைஸ்லாம் இல்ல. சோ என்ன இவரு எவிக்ஷனா அப்படிங்கிற மாதிரி யாருமே பார்க்கவும் இல்ல. சோ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறதுனால பெருசா வருத்தமும் இல்ல. ரஞ்சித் அவர்கள வந்து பெரும்பாலான பேர் கண்டுக்கவே இல்ல. அவரு வெளியில போறாரு அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பாதி பேத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி யோசிக்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தனியா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜாக்லீன், முத்துக்குமரன் இவங்க எல்லாமே அவங்களோட விஷயத்த தான் பேசுறாங்க. ஒருத்தர் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில போறாரு அப்படிங்கிறத கூட அவங்க அந்த டைம்ல வந்து யோசிக்காம பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில வெளிய போகும்பொழுது எல்லாருமே சேர்ந்து டாட்டா காமிச்சாங்க. அவ்வளோதாங்க நடந்துச்சு. பெருசா வேற எதுவும் நடக்கல ரஞ்சித்தோட எவிக்ஷன்ல. ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்களுக்கு ரஞ்சித் எவிக்ஷன பத்தி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.